வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன் வந்திருக்க டிராகன் படத்துக்கு எப்படி சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, மேலும் அந்த படம் எப்படி தான் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். டிராகன் இந்த படம் சென்சார் ஆன் டேட் 10/2/2025. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், UA 16+. அதனால் 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த படத்தை தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும். இப்போலாம் சென்சார் சர்டிஃபிகேட்டில் எத்தனை வயசுக்கு மேலே உள்ளே வரணுன்றதையும் டீட்டெயிலாக போட்டுறாங்க தமிழ்நாட்டில். இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 155 minutes 0.50 seconds, அதாவது 2 மணி நேரம் 35 நிமிஷம் 50 நொடியில் ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம். இன்டர்வலில் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் AGS, சென்சார் கொடுத்த டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் CBFC சென்னை. டிராகன் படத்துக்கு மொத்தம் 5 சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 ரிமூவ் த டாக் ஷாட், அதுக்கு NOC வாங்கணுன்றாங்க AWBI கிட்ட. அப்படி இல்லைன்னா அந்த நாய் ஷாட்டே தூக்கணுன்றாங்க. கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட்ஸ், பயங்கரமான கெட்ட வார்த்தைகள். இந்த சென்சார் கட்டில் இருக்க எந்த கெட்ட வார்த்தையும் தேட்டரில் வராது. படத்தில் இந்த கெட்ட வார்த்தைகள் வரும்போதெல்லாம் லிப் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், வாய்ஸ் வராது. சில பேருக்கு அது என்ன கெட்ட வார்த்தைன்னு புரிஞ்சிருக்கலாம். புரியாதவங்க இந்த சென்சாரை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. கட் நம்பர் 3 ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் ஐஸ் பஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் போடக்கூடாது தான். ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமரையும் ஃபாண்ட்டை நல்லா பெருசாக போட சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4 மியூட் த வேர்ட் அண்ணா அன்னை. அந்த யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பிளாக்ஸோ ரூம்ஸோ அப்படின்ற மாதிரி எதையும் காட்டக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. கட் நம்பர் 5 அப்ளிகன்ட் டு சப்மிட் NOC ஃபார் யூசிங் சாங்ஸ் ஃப்ரம் அதர் ஃபிலிம்ஸ், பிராண்ட் நேம் ஆஃப் காலேஜ். இன்னொரு படத்துலேருந்து பாடல்களோ ஏதாவது ஒரு காலேஜ் பேரை யூஸ் பண்ணால் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட NOC வாங்கிட்டு வரணும், அந்த காலேஜ் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட NOC வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா படத்தில் இருந்து அந்த காட்சிகளை நீக்கிடுங்கன்றாங்க. இவ்வளோதாங்க இந்த படத்துக்கு சென்சார் கட். சரி வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100% மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நிச்சயம் இந்த படம் தேர போகிறது இல்லை, இது ஒரு கிரிஞ்சு படமாக தான் இருக்குன்னு பல பேர் முன்னரே கணிச்சு வச்சுட்டாங்க. இருந்தாலும் அப்படி என்ன தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்ப்போன்னு தான் போய் பார்த்தாங்க. படத்துடைய முதல் ஷோவுக்கு மட்டும்தான் ஒரு ஆவரேஜான கூட்டம் இருந்தது. படத்துக்கு எந்த ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகலை. ஹாலிடேவே இல்லைனாலும் அடுத்த ஷோவே கிட்டத்தட்ட முக்கால்வாசி தேட்டர் ஃபுல் ஆகிடுச்சு. ஈவினிங் ஷோ எல்லா தேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்க. படம் ரிலீஸ் ஆன நைட் ஷோ அன்னைக்கு எந்த தேட்டர்லையுமே டிக்கெட்டே கிடைக்கல. பத்தாத்துக்கு அதே நாள் ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் எல்லா ஷோவையும் கேன்சல் பண்ணிட்டு எல்லா தேட்டர்லையுமே எல்லா ஷோஸுமே டிராகன் படத்தையே போட்டாங்க. அப்படி எல்லா ஸ்க்ரீனையும் இந்த படத்தை போட்டுமே இந்த படத்தோட டிக்கெட்டுக்கு செம்ம ப்ரெஷராக இருந்தது 3 நாளைக்கு. இதுலேருந்தே பார்த்துக்குங்க இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, மக்கள் எப்பேற்பட்ட ரெஸ்பான்ஸை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு. லவ் டுடே படம் எப்படியோ ஃப்ளூக்கில் ஓடிச்சு, அடுத்த படம்லாம் இந்த மாதிரிலாம் ஓடுன்னு நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் நினச்சாங்க. லவ் டுடே படம் 5 கோடிக்கு எடுத்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே சம்பாரிச்ச படம். அப்படி ஒரு பேய் ஓட்டமாக ஓடிச்சு அந்த படம். யங்ஸ்டர்ஸ் அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க. கிட்டத்தட்ட அதே நிலம் தான் இந்த டிராகன் படத்துக்கும். படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ லவ் டுடே படம் வசூல் ரீதியாக என்ன ஒரு சக்ஸஸ் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஹிட்டு தான் இந்த டிராகன் படமும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது? லவ் டுடே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை கதையாக வச்சு பெருசாக மக்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை வச்சு இந்த படத்தை ஓட்டலை. என்னதான் லவ் டுடே படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்து மூலிமா ஒரு நல்ல மெசேஜ் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அது ஒரு தரமான என்டர்டைன்மெண்ட் படம் தான். டிராகன் படத்தில் என்ன ப்ளஸ்னா, இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயத்த நெஞ்ச நக்கிற மாதிரி நேராக சொல்லி நம்மளை வெறுப்பேற்றாமல் அது லேசாக பட்டுப்படாமல் அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. வாழ்க்கையில் எப்போவுமே படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்வழியாக நேர்மையாக வாழ்ந்தால் தான் அது காலத்துக்கும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருன்னு ஒரு நல்ல ஆழமான திருக்குறள் உரையை போல இருக்குது இந்த படத்துடைய கதை. இதனால தான் இந்த படத்துக்கு எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூமே கிடையாது. இந்த காலத்தில் படம் எடுக்கிறவன் எவன் யங்ஸ்டர்ஸை நல்லா படிக்கணும்னு சொல்கிறானுங்க, ஒன்று ஜாதி சம்மந்தப்பட்ட கதையை எடுத்துக்கிறானுங்க, அரசியல் கதையை எடுத்துக்கிறானுங்க, ஊழல் கதையை எடுத்துக்கிறானுங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்க கிழவனுங்க, வாழ்ந்து முடிச்ச கிழவனுங்க, அவனுக்கு மனசில் என்ன கருத்து இருக்கோ அதுதான் உலக கருத்துன்னு நினச்சிக்கிறானுங்க. இந்த உலகமே அடுத்து இளைஞர் கையில் தான் இயங்க போகுது. அவங்களும் சில வருஷம் கழித்து அந்த பொறுப்பை அடுத்த ஜென்ரேஷன் கையில் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதே எவனும் யோசிக்க மாட்டான். முதல்ல நல்லா படிங்க, நேர்மையாக ஒழுக்கமாக இருங்க, உண்மையாக உழைங்க அப்படின்னு எவனாச்சும் சினிமாவில் பேசுகிறானா? இதே டிராகன் படம் கூட தனுஷ் நடித்த ஒரு படம் வந்திருக்கு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமா. அதை நீக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீக்குன்னு சொல்கிறதோட தனுஷோட டோப்புன்னு ஒன்றா சொல்லலாம். தனுஷோட பொம்பளை பொறுக்கித்தனம், இல்லைன்னா தனுஷ் ஒரு புறம்போக்கு பொறுக்கி DOPP டோப்புன்னு வச்சுருக்கலாம். படத்தில் நடிக்கிற ஹீரோக்கு 20 வயசு இருக்காது, பொண்ணுக்கும் 20 வயசு இருக்காது. படித்து காலேஜ் முடிச்சு ஒரு டிகிரி கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த வயசில் அதுங்களுக்கு தெய்வீக காதல் வந்துட்டு தான். இதில் ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் சீனுக்காக சாங்கு, குடி, சிகரெட்டு, கும்மாலன்னு என்னென்னத்தையும் பண்ணி தொலைகிறான். ஏன்டா ஒரு நல்லா படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாற்றணும், ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும், இருக்கிற பிரச்சனை கடனெல்லாம் அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு
ஒரு சீன் கிடையாது. எங்கே இருந்தால் இதுங்களுக்கு 20 வயசில் தெய்வீக காதல் வந்துடுதுன்னு தெரியல. தனுஷ் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கத்தில் ஒதுக்குனதில்லை, புத்தகம் எடுத்து ஒரு காலம் படிச்சதில்லைன்னு காலங்காலமாக நிரூபிச்சுட்டு வராரு. அவர் எப்படி சின்ன வயசில் லவ் பண்ணி பெரிய இடத்துல கல்யாணம் ஆகி பல பெண்கள் வாழ்க்கையில் புகுந்து பல குடும்பங்களுக்குள்ள எப்படி விளையாடினதை எப்படிலாம் ஒரு சித்து விளையாட்டை காமிச்சாரோ அதையெல்லாம் மேலோட்டமாக ஒரு நல்ல விதமாக ஒரு மாதிரி சுற்றி விட்டு ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு. அது அவரோட சொந்த கதை தான். அவரே நடிச்சிருந்தா என்னப்பா உன் கதையை எடுத்து வச்சிருக்கேன்னு ஊரே சிரிச்சிருக்கோம். இதில் அந்த குப்பை படத்துக்கு பெய்ட் ரிவ்யூ வேறு. ஊரில் இருக்க மொத்த பயலுகளும் அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ போடுறானுங்க. நம்மகிட்டே கேட்குறாங்க அந்த தனுஷ் படம் கூட நல்லா இருக்காமே அப்படின்னு. சினிமான்றது கருத்து சொல்கிற இடம் கிடையாது. எந்த ஒரு கருத்து இல்லாமல் அது முழுக்க என்டர்டைன்மெண்ட்டாக கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் தான் வாழ்ந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, தான் பார்க்கறது தனக்கு தெரிஞ்சு தான் உலகன்ட்டு மற்றவங்களை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு பாசாங்க வேலை பண்ணுறான் பார்த்தியா, அது ஒரு கேடுகட்டத்தனம். அந்த வேலையை தனுஷ் நீக்கி படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஊரில் படிக்க வேண்டிய பசங்க பாதி பேர் படிக்காமல் தருதலையே பைக்கில் தெரியுதுங்க. இதில் அதுங்களை உசுப்பேற்றுற மாதிரி இப்படி ஒரு குப்பை காதல் காவியம். தம்பி தனுஷ் உன்னை தெரியுண்டா எனக்கு அப்படின்னு உண்மையாக தனுஷை தெரிஞ்சவங்களுக்கு இந்த நீக் படம் எப்பேற்பட்ட படம்னு விளங்கும். இந்த மாதிரி படங்கள் வர இப்பேற்பட்ட கொடுமையான காலச்சூழ்நிலையில் இப்படி ஒரு நல்ல கருத்தை எடுத்ததுக்காகவே இந்த படத்தோட டைரக்டரான அஸ்வந்த் மாரிமுத்துவை பாராட்டே ஆகணும். அதுவும் சொல்லப்படுற நல்ல கருத்தை ப்ரீச்சியாகவும் சொல்லாமல் அதை எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி சொல்லிட்டார் பார்த்தீங்களா. அங்கேயும் இந்த படம் ஜெயிச்சிடுச்சு. சரி, இந்த டிராகன் படத்துக்கு வருவோம். சமீபத்தில் இன்னொரு பெரிய ஸ்டார் உருவாகிட்டார் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னா அது இந்த பையன் தான். ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் ஃபுல்லாக முக்கால்வாசி பிரதீப் ரங்கநாதன் ஃப்ராடு தனம் பண்ணி தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருப்பார். கிளைமேக்ஸ் தான் தான் தப்பை திருந்தி வருந்தி நேர்மையாக நடக்கணும்னு தன்னுடைய குற்றத்தை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இதுவரை வாழ்நாள் கிடைச்ச அத்தனை பொருளாதாரத்தையும் இழந்து நடுத்தருக்கு வந்துடுவார். தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்றத ஏன் சொல்கிறேன்னா, என்னதான் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தப்பு பண்ணியிருந்தாலும் இவன் எங்கேயுமே மாட்டிக்கூடாது, பரவாயில்ல ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எந்த தப்பும் பண்ணாதடா, பொழைச்சி போடா அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதாவது அந்த பையன் இது வரைக்கும் இந்த தப்பெல்லாம் மக்களே மன்னிக்கிறாங்க. வாலண்டியராக பிரதீப் ரங்கநாதன் வாயை திறந்து நான் தாங்க இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வர சீனில் டே எதுவும் சொல்லிடாதரா, ஆனதாச்சு எப்படியோ நல்லபடியாக செட்டில் ஆகிட்டேன் அப்படியே வாழ்க்கையை பார்த்துன்னு போயிடுறா அப்படின்னு தேட்டரில் படம் பார்க்குற ஆடியன்ஸ் அத்தனை பேர் நினைக்க வச்சுட்டாரு இந்த ஹீரோ. ஸ்க்ரீனில் நடிக்கிறவன் எக்கடாச்சும் கெட்டுப்போ நீ செஞ்ச பாவத்துக்கு அனுபவி அப்படின்னு ஆடியன்ஸ் நினச்சானா அவன் ஒரு நடிகன். நீ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, என்னவோ உன்னை பார்க்கும்போது எங்கள் வீட்டு பொல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் நினைக்க வச்சுட்டானா அவன்தான் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஹீரோ. அந்த ஹீரோ இடத்தை நன்றாக பிடித்து விட்டார் பிரதீப் ரங்கநாதன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா, இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சில பேர் டைலாக் பேசும்போது பிசு தட்டுது. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு கடலில் மீன் வித்துட்டு இருக்கான்னு ஒரு பையன் சொல்லுவான், அதை கடலோரம் மீன் வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம். அங்கே அவங்க அப்பா கடல் நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி டைலாக் தப்பாக எழுதும்போது டக்குன்னு மைண்ட் இந்த மாதிரி காமெடியான விஷயத்துக்கு போயிடும். ஸோ ஒரு சென்டிமெண்ட்டான சீனுக்கு டைலாக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிசுர்கள் இந்த படத்தில் தட்டுது, லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு எத்தனையோ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரே ஒரு நல்லா படிக்காதவனை கூப்பிட்டு டிகிரி வாங்க வைக்கணுன்ட்டு எந்த பிரின்சிபல் நினைக்க மாட்டார். அவர் உட்கார சேருக்கும் அவரோட வேலைக்குமே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அந்த சீட்டுக்கே ஏகப்பட்ட கத்தி இருக்கும். இருக்கிற கொஞ்ச நாள் நல்லபடியாக சர்வீஸ் முடிச்சுட்டு போயிடலாம் தான் அத்தனை பேர் நினைப்பாங்க. இதில் வாலண்டியரா ஊரில் சுற்றுற பொறுக்கியெல்லாம் கூப்பிட்டு நீ படிச்சு தான் ஆகணும், டிகிரி முடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிற பிரின்சிபலை நாங்கள் பார்த்ததில்லப்பா. வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் நான் ஒரு 4-5 டிகிரி வாங்கிட்டேன். நாங்கள் ஒரு காலம் இது மாதிரி பிரின்சிபாலை பார்த்ததும் இல்லை, ஏன் கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த படம் பியூர் மேஜிக். அனைவரும் பார்த்து மகிழ்ந்து இந்த படத்தில் சொல்லப்படுற நியூஸ் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போய் லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் காதலோ கல்யாணமோ அதுக்கப்புறம் அந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா, என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?